நேசன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை தாக்கல் செய்தார் முதல்வர் ஸ்டாலின். இஸ்லாமிய மக்களின் மத உரிமைகளை பறிக்கும் வக்ஃப் திருத்த மசோதா தீர்மானத்தை தாக்கல் செய்து முதல்வர் ஸ்டாலின் உரை. தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட வக்ஃப் மசோதாவுக்கு எதிரான தீர்மானம். எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் வெளிநடப்பு. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் மறு உருவம்தான் அமித்ஷா. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் புகழாரம். நெல்லையில் காலமான அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று அஞ்சலி. குடும்பத்தாருக்கும் ஆறுதல். சென்னையில் விரைவில் 625 மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். வரும் மே மாதம் முதல் பயன்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகள் திட்டம். நடிகர் விக்ரம் நடித்த வீரதீர சூரன் திரைப்பட வெளியீட்டுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் விதித்த தடை. தமிழகம் முழுவதும் இன்று காலை திரையிடப்பட இருந்த முதல் காட்சிகள் கருத்து. தேனி மாவட்டத்தில் சின்ன வெங்காயம் விலை கடும் வீழ்ச்சி. கிலோ 10 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போனதால் விவசாயிகள் அதிர்ச்சி. ஆபரண தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 65,560 ரூபாய்க்கு விற்பனை. வரும் 2027ஆம் ஆண்டில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும். சர்வதேச நாணய நிதியம் கணிப்பு. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.